தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் இந்த ஒரு மாலை பொழுதிலே நாம் சகோதர சகோதரிகளாக தேவனுடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி வந்து அவரை தொழுது கொள்ளவும் அவருடைய விலைமதிக்க முடியாத சத்தியங்களை நம்ம தியானிக்கவும் நமக்கு தேவன் இறக்கம் பாராட்டி நம் அனைவருக்கும் இப்படியான அருமையான வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் கர்த்தர் மூலமாக நாம் தேவனுக்கு எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்கு நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்பானவர்களே தேவனுடைய கிருபையினால நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தொடர் பாடமாக தீர்க்கதரிசன வார்த்தைகளை நம்ம தியானிக்க நமக்கு தேவன் கிருபை செய்து கொண்டு வருகிறார். அன்பான சகோதரர், அந்த வகையில் நமக்கு கடந்த வாரத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன தொடர் பாடங்களில் அறிமுக வகுப்பாக முதல் வகுப்பு நாம் தியானித்தோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்ம இரண்டாவது வகுப்புக்குள்ளே கடந்து செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தொடர்பாடம் வகுப்பு 2. இந்த வகுப்பினுடைய இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு மனுஷ சாயலான 4 ஜீவன்களும் அக்கினி தணலில் தோற்றமும். மனுஷ சாயலான 4 ஜீவன்களும் அக்கினி தணலில் தோற்றமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பாடத்தை தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவனால் பயன்படுத்தப்பட்ட அருமையான தீர்க்கதரிசி. வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தீர்க்கதரிசிகளில் எசேக்கியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட யூத ஜனங்களில் எசேக்கியேல் ஒருத்தன் பார்த்தோம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது எசேக்கியேலுக்கு வயசு 25 பார்த்தோம். இப்படியாக அந்த அறிமுக வகுப்பில் எசேக்கியேல் பாபிலோன் தேசத்தில் இருந்து இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எசேக்கியேல் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் தேவனால் பலப்படுத்தப்பட்டவர். தேவனால் பலப்படுத்தப்பட்டவர் என்று அர்த்தம். எசேக்கியேல்ங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் அன்பான சகோதரர்களே, அப்போ தேவனுடைய பலம் அப்படின்னு அர்த்தம். காட் இஸ் ஸ்ட்ரென்த். அந்த நேம் எசேக்கியேலுடைய பேருடைய மீனிங் வந்து காட் இஸ் ஸ்ட்ரென்த். அப்போ அன்பான சகோதரர், தேவன் எசேக்கியேலை அவருடைய பேருக்கு தகுந்த மாதிரி பலப்படுத்தினார். எசேக்கியேலுக்கு தேவனுடைய தரிசனத்தை காமிக்கிறார். கேபார் நதி அண்டையில இருக்கும்போது இந்த தரிசனம் காமிக்கப்படுது. இந்த கேபார் நதி எங்க இருக்கு? பாபிலோன் தேசத்துல ஓடக்கூடிய ஒரு நதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கேபார் நதியில அந்த ஓரமா நேபுகாத் நேச்சார் அந்த யூத ஜனங்களை சிறை வச்சிருந்தார். அப்போ அந்த சிறையிருப்பில் ஒரு கைதியாக இவரும் இருக்கிறார், எசேக்கியேல். அப்போதான் தேவன் வந்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார், அவருடைய மாபெரும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நாம் படிச்சிருக்கிறோம், வானங்கள் திறக்கப்பட்டுச்சு. பாருங்க, தேவன் வந்து எசேக்கியேலோட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ வானங்கள் திறக்கப்பட்டு பரலோகம் திறக்கப்பட்டு அங்கிருந்து தேவனுடைய மாபெரும் சத்தியங்கள் அங்க எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தப்படுது. அன்பான சகோதரர், நம்ம கடந்த வாரத்தை தொடர்ந்து இப்போ இந்த வாரத்தில் நம்ம கடந்த வாரத்தில் தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தேவன் வந்து எசேக்கியேலுக்கு பரலோகத்தை திறந்து அங்கிருந்து தரிசனத்தை காமிக்கிறார். அங்கிருந்து தரிசனங்களை பார்க்கிறாரு. அதை நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் தன்னை குறித்து தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பார்க்கும்போது அங்கே தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்களை அப்படியே ஒன்மையொன்னா சொல்லிட்டு வர்றாரு. ஒன்மையொன்னா அங்கே வந்து விவரிச்சுட்டு வராரு. ஏன்னா நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அப்போ தரிசனங்களை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த ஆதாரத்தோட சொல்றாரு. அப்போ அந்த எசேக்கியேலுக்கு உண்டான வார்த்தைகளை பார்க்கும்போது, இதோ வடக்கே இருந்து பூசல் காற்று என்னும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்னியும் வர கண்டேன் அப்படின்னு ஒரு தரிசனம் பார்க்கிறார். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்னிக்கிலிருந்து விளங்கிய சொகுசாவினுடைய நிறமும் உண்டாயிருச்சு. அடுத்த பார்க்கும்போது எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனம், அதன் நடுவில் இருந்து 4 ஜீவங்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. பாருங்க, இந்த 4ஆம் வசனத்துல படிச்சோம். அதாவது இதோ வடக்கே இருந்து பூசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்னியும் வர கண்டேன் பார்க்கிறார் தரிசனம். அதை சுற்றிலும் பிரகாசம் இருக்குது. அதன் நடுவில் அக்னிக்கிலிருந்து விளங்கிய சொகுசாவினுடைய நிறம் அங்கே உண்டாயிருக்குதுன்னு பார்க்குறோம்.
அப்புறம் அதன் நடுவில் இருந்து அந்த 5வது வசனம், அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அதன் சாயல் வந்து மனுஷ சாயலா இருக்கு. 4 ஜீவன்கள், அதாவது லிவிங் கிரியேச்சர். 4 ஜீவன்கள் வந்து அந்த நடுவில் இருந்து தோன்றுறது. அதோட சாயல் எப்படி இருக்கு தெரியுங்களா? மனுஷ சாயல். மனுஷ சாயல், ஆனா 4 ஜீவன்கள். இந்த மாதிரி ஒரு இமேஜ். இப்படியாக வந்து அந்த ஒரு 4 ஜீவன்கள் தோன்றது. அதோட சாயல் மனுஷ சாயலாக இருந்தது. அந்த மனுஷ சாயலாக இருந்து பார்க்கும்போது அந்த அந்த மிருகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, மிருகமா மனுஷனா அப்படின்னா இல்ல, மிருகமும் அல்ல மனுஷனும் அல்ல. யாருமே பார்த்திராத ஒரு சாயல், யாரும் ஒரு பார்த்திராத ஒரு வித்தியாசமான ஒரு சாயலை காமிக்கிறாங்க தேவன். அப்போ அந்த பார்த்திராத சாயல், ஏன்னா பரலோக தரிசனத்துல தேவன் காமிக்கிறார் பார்த்திராத சாயல். பரலோகத்துல கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. கேருபீன்கள், சேராபீன்கள், இப்படியாக வந்து தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு சாயலானது மனுஷனும் அல்ல மிருகமும் அல்ல, அப்படியான ஒரு சாயல் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அன்பான சகோதரர்களே, பரலோகத்துல பிதாவாகிய தேவன் அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்து வெளிப்படத்தில் படிக்கிறோம், பாடத்துல தியானிச்சிருக்கிறோம். அப்போ அது பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்கள் நாம் படிச்சிருக்கிறோம். அப்ப பிதாவாகிய தேவனுடைய நேச்சர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்லி பார்க்கணும். ஏதோ அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனம், ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. பாருங்க, தேவன் ஒருவராய் சாவாமை உள்ளவர், சாவே இல்லாதவர், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றார். யாருமே சேரக்கூடாத ஒளியில ஒரு வாசம் செய்யறார். மனுஷர்ல யாருமே பார்த்ததில்லை, கண்டிராதவர், காணக்கூடாதவர், மனுஷங்க யாரும் பார்க்க கூடாதவர். அப்படியாக வந்து பிதாவாகிய தேவன் இருக்காரு. அவருடைய அந்த 4 ஜீவன்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். அது மிருகம், 4 மிருகங்கள் இருக்கு, 4 ஜீவன்கள். இது பார்க்கும்போது மனுஷ சாயலா இருக்குன்னு பார்க்கிறோம். மனுஷ சாயல், மனிதனுடைய சாயல் எப்படி இருக்குது, அந்த மாதிரி 4 ஜீவன்கள் அது மனுஷ சாயலா இருக்குது. அந்த 4 ஜீவனை குறித்து பார்க்கும்போது பாருங்க, அந்த 4 ஜீவன்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது 4 வகையான ஜீவன்கள் அதுல இருக்குது. ஒண்ணு வந்து பார்க்கும்போது அது சிங்கம். ஒரு ஜீவன் வந்து சிங்க முகம், ஒரு ஜீவன் சிங்க முகம். இன்னொரு ஜீவன் வந்து கழுகு முகம், இன்னொரு ஜீவன் கழுகு முகம். இன்னொரு ஜீவன் வந்து பார்க்கும்போது மனித முகமா இருக்கு. இன்னொரு ஜீவன் வந்து காளையினுடைய முகம். இதுதான் 4 ஜீவன்கள். இதுதான் 4 ஜீவன்கள் பார்க்கிறோம். அப்ப அன்பான சகோதரர்களை நான் பார்க்கும்போது இந்த 4 ஜீவன்களும் அங்க வந்து காமிக்கப்பட்டிருக்கு. இந்த 4 ஜீவன்கள் எதை குறிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்கள், 4 பிரதான குணலட்சணங்கள். இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் சிம்பாலிக்கல் லாங்குவேஜ்ல வந்து தேவன் வந்து வெளிப்படுத்துறாரு தேவ பிள்ளைகளுக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, தேவன் இந்த பூமியில எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவருடைய ஊழியக்காரருக்கு சொல்லாம செய்ய மாட்டான்னு நம்ம வசனத்துல படிக்கிறோம். தேவன் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லாம எந்த ஒரு காரியத்தை செய்யறதில்லை. நான் ஆமோஸ் தீர்க்கதரிசனத்துல நான் படிக்கணும். அப்ப தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்திட்டு தான் எல்லாமே செய்யறான்னு பாக்குறோம். அப்ப இங்க வந்து எசேக்கியேலுக்கு தேவன் வந்து வெளிப்படுத்துறார் ஹையஸ்ட் சிம்பாலிக்கல் லாங்குவேஜ்ல. அப்ப இது வந்து பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்களை அடையாளப்படுத்துது. இதுல சிங்கம் பார்க்கிறோம், ஒரு முகம் சிங்கம் பார்க்கிறோம். இது வந்து சிங்கம் பொதுவாகவே அது வந்து வைல்ட் அனிமல், காட்டு விலங்கு. ஆனா இது வந்து காட்டு விலங்கு தான். ஆனா இது இந்த சிங்கத்தினுடைய நேச்சர் என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விலங்கு, காட்டுக்கே ராஜா. இதுதான் ராஜா. எத்தனை மிருகம் இருந்தாலும் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. எந்த மிருகத்தை கண்டு இது வந்து பயப்படாது, பின்னிட்டு போகாது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவரை அடையாளப்படுத்துது, வல்லமை, சர்வ வல்லமையை அடையாளப்படுத்துது. அடுத்தது 2வது காளை பார்க்கணும். 2வது முகம் காளை முகம். இது வந்து டொமஸ்டிக் அனிமல். இது வந்து அன்பான காளை பொதுவாக பைபிள்ல வந்து மனிதன் பாவம் செஞ்சா பாவத்துக்கு நிவாரணமாக அந்த காளையை வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடா பலியிட்டாங்க, ஆட்டுக்குட்டி பலியிட்டாங்க.
அப்ப இந்த ஒரு காளை பாருங்க, அங்க தேவன் வந்து பாவ நிவாரண பலியா பலி செலுத்த சொன்னார். இது டொமஸ்டிக் அனிமல். இது வந்து பார்க்கும்போது காளையை நீதியை அடையாளப்படுத்துகிறது. எப்படி சிங்கம் வந்து பிதாவாகிய தேவனுடைய வல்லமை, சர்வ வல்லமையை எப்படி வெளிப்படுத்துதோ, அதே மாதிரி இந்த காளை வந்து அவருடைய நீதிங்கிற குணலட்சணத்தை வெளிப்படுத்துது. அன்பான சகோதரன், அடுத்தது மனுஷ சாயம், மனுஷ முகம். அதுல வந்து ஒரு முகம் வந்து மனுஷ முகம். அந்த மனுஷ முகம் வந்து பாத்தீங்கன்னா நாமளா மனிதர்கள், மனித முகம். இப்போ இந்த மனிதனுடைய முகம் எதுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்பான சகோதரர்களை பார்க்கிறோம், அதாவது லவ், அன்புக்கு அடையாளம். இப்போ பிதாவாகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிதாவாக தேவன் எப்படி இருக்காருங்க? அன்பாகவே இருக்கார். அப்ப பாருங்க, மனுஷனை பாருங்க, அவரு சாயலாக அவர் ரூபத்தின் பிரகாரம் படைச்சார். தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அப்ப அவருடைய சாயலா படைக்கப்பட்ட மனுஷன் அன்பாக தான் இருக்கிறார். அதனாலதான் மனுஷ முகத்துக்கு வந்து அன்பு அடையாளமா சொல்லும். அடுத்தது கழுகு முகம் பார்க்கிறோம். இந்த கழுகு வந்து பார்க்கும்போது பொதுவாகவே இது வந்து பறவைகளுக்கெல்லாம் ராஜா. கழுகு வந்து பறவைகளுக்கெல்லாம் இது ஒரு ராஜா. எப்படி சிங்கம் விலங்குகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்குதோ, கழுகு வந்து பறவைகளுக்கெல்லாம் ராஜா. அப்ப கழுகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானமான பறவை, விஸ்டம், ஞானத்தை அடையாளப்படுத்துது. அப்ப பிதாவாகிய தேவனுடைய ஞானம் அப்படிங்கிற குணலட்சணத்தை அடையாளப்படுத்துது. அன்பான சகோதரர், அப்போ இதுதான் அந்த 4 ஜீவன்கள் வந்து பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்களை வந்து இது வந்து அடையாளப்படுத்துகிறது பார்க்கிறோம். இதை முன்னாவது வசனம் படிச்சோம், எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. பாருங்க, நாம் படிக்கும் போது 4ஆம் வசனத்துல வடக்கே இருந்து புசல் காற்றும், வடக்கே இருந்து என்ன வருதா? புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்கினியும். பெரிய மேகத்தோடு என்ன கலந்து வருதமா? அக்கினியும் கலந்தது. இது வந்து அன்பான சொல்ல எசேக்கியேலுக்கு தேவன் காமிக்கிற தரிசனம், எசேக்கியேலுக்கு காமிக்கிற தரிசனம். அப்ப எசேக்கியேல் இந்த கடந்த வாரம் இன்ட்ரோடக்ஷன் வகுப்புல என்ன பாடத்தை என்ன எசேக்கியேல் யாரை அடையாளப்படுத்துறான்னு பார்த்தோம்? மனுஷகுமாரனையும் சபையும் அடையாளப்படுத்துறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்மளையும் அடையாளப்படுத்துறார். அப்போ கிறிஸ்துவையும் சபையும் அடையாளப்படுத்துறார். அப்ப பாருங்க, இந்த தரிசனம் வந்து தேவன் வந்து அவர் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துறார். அப்போ பெரிய மேகம் அத்தோடு கலந்த அக்கினியும் வர கண்டேன். அப்புறம் அதை சுற்றிலும் எப்படி இருக்குதாம? பிரகாசம் இருக்கு. அது சுற்றிலும் பிரகாசம் இருக்குது. அது நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவினுடைய நிறமும் உண்டாயிருக்கு. இப்படிதான் அந்த ஒரு தரிசனம் காமிக்கப்படுது. புசல் காற்று, பெரிய மேகம். அந்த பெரிய மேகத்துல எப்படி இருக்கு பாருங்க, மேகத்தோட அக்கினியும் கலந்து வருது. இப்படியாக இந்த படத்துல இருக்கிற மாதிரி அக்கினியும் கலந்து வருது. சுற்றிலும் வந்து பிரகாசம், அந்த அக்கினினால ஒரு பிரகாசமா இருக்குது. அப்புறம் அதுல வந்து சொகுசாவின் நிறமும் உண்டாயிருக்கு. அக்கினிக்குள்ள இருந்து விளங்கி சொகுசாவினுடைய நிறமும் உண்டாயிருக்குன்னு சொல்லி இப்படியாக வந்து அந்த ஒரு தரிசனம் எசேக்கியேலுக்கு அங்க காமிக்கப்படுது. அன்பான சகோதரர், வடக்கு திசையில இருந்து வருது. அப்ப வடக்கு என்றாலே பொதுவா பைபிள் லாங்குவேஜ் நமக்கு எல்லாம் தெரியும். வடக்கு என்பது தேவனுடைய திசை. பொதுவா இந்த பூமியில 4 திசைகள் இருக்குது: வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இதுல வந்து வடக்கு என்பது கொஞ்சம் ஸ்பெஷல். இது வந்து தேவனுடைய திசைன்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் சங்கீதம் 48:2 படிக்கலாம். வட திசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். பாருங்க, இங்க வடக்கு திசை குறித்து பார்க்கும்போது வட திசையில சியோன் பர்வதம், அதாவது பரலோகம். சியோன்னா திருச்சி அடையாளப்படுத்துது, பர்வதம்னா ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அப்போ இந்த வடதிசையில சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும். இந்த வடிப்பமான ஸ்தானம்ங்கிறது அர்த்தம் என்னன்னு பாத்துக்கோங்க, பர்ஃபெக்ட் ஷேப். இந்த பூமியிலேயே உலகத்திலேயே பர்ஃபெக்டா இருக்கிறது யாருன்னா திருச்சபை. வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக்குது பரலோகம். அதுவும் அங்கே இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள், திருச்சபை பிள்ளைகள், கோடிக்கணக்கான தூதர்கள், இப்படியாக வந்து அந்த அந்த ஸ்தானம் எப்படி இருக்குன்னா எல்லாமே வடிப்பமான ஸ்தானமா இருக்குது. அது சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கு. சர்வ பூமிக்கே அது மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அதுவே மகாராஜா. யார் அந்த மகாராஜா? பிதாவாகிய தேவன், அவர்தான் மகாராஜா. மகாராஜாவின் நகரம். அன்பான சகோதரர்களே, இப்படியாக வந்து பரலோகம், அந்த பரலோகத்தை தான் இங்க வடக்கு திசை சொல்லுவோம்.
மகாராஜாவின் நகரமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நான் பார்த்தோம், வடக்கே இருந்து என்ன வருதா? புசல் காற்று. அந்த புசல் காற்றுங்கிறது என்ன தெரியுங்களா? அந்த புசல் காற்று என்பது பிரசன்ஸ் ஆஃப் காட். பிரசன்ஸ் ஆஃப் காட், அதான் புசல் காற்று. அதோட அர்த்தம் வந்து புசல் காற்று என்பது பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த கடவுளுடைய அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் பிரச்சனத்தை வந்து இது அடையாளப்படுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் மண்மன சோர்ஸ். அடுத்தது இதை பார்க்கும்போது பிக்சர்லாம் பாருங்க, இப்படிதான் வந்து அந்த தரிசனம் காமிக்கப்படுது. பரலோகத்துல சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்குது, அதுதான் மகாராஜாவின் நகரமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும். அப்ப வடக்கு திசை என்பது பாருங்க, அதாவது ரீபின் நம்பர் 653 பார்க்கிறோம். அதாவது தெய்வீக ஆட்சியின் இருப்பிடம், தெய்வீக ஆட்சியினுடைய இருப்பிடம் வடக்கு திசை. அப்ப இந்த ஜீவன்கள், அந்த ஜீவனுள்ள அதாவது 4 ஜீவன்கள் பார்த்தோம் இல்லைங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லிவிங் கிரியேஷன் பார்த்தோம், உயிருள்ள ஜீவன்கள். அங்க பரலோகத்துல கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்குது. கேருபீன்கள் எப்போதுமே கடவுளுடைய உடனடி சன்னதி அல்லது சிம்மாசனத்துடன் தொடர்புடையது. இந்த கேருபீன்கள் எப்போதும் கடவுளுடைய அதாவது பிதாவாகிய தேவனுடைய உடனடி சன்னதி அல்லது சிம்மாசனத்தோட தொடர்புடையது. இது வந்து கேருபீன்கள்னா இந்த தூதர்களுக்கெல்லாம் தலைவர். தூதர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தது யாருக்கு? முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்புறம் லூசிஃபர், அப்புறம் கேப்ரியல். இவங்க வந்து தேவனோட உடனடி தொடர்புடையவங்க, சிம்மாசனத்தோட தொடர்புடையவங்க. இது குறித்து ரீபின் நம்பர் 529 6வது பத்தியில் நாம் படிக்கிறோம். கடவுளின் பண்புகளான வல்லமை, ஞானம், நீதி மற்றும் அன்பு ஆகியவற்றின் உருவகங்களாக இவை உள்ளன. இந்த 4 ஜீவன்கள் எதுக்கு உருவகமா இருக்குன்னா கடவுளுடைய குணலட்சணங்கள், பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்கள், வல்லமை, ஞானம், நீதி மற்றும் அன்பு. அதை வந்து உருவமா சொல்லியிருக்கிறாங்க. கடவுளுடைய வல்லமை, ஞானம், இது வந்து நம்ம கடவுளுடைய வல்லமை, ஞானம், நீதி மற்றும் அன்பு ஆகியவை நம் பிதாவுடைய மகிமையும் கனத்தையும் மிகச்சிறந்த இசையுடன் முழங்குவதை நாம் கேட்கலாம்னு ரீபிரிண்ட் நம்பர் 530 5வது பேரால பார்க்குறோம். அதே இது ரீபிரிண்ட் நம்பர் 372 4வது பேரால பார்க்குறோம். இப்படியாக வந்து நாம் பார்க்கும்போது அங்க பார்த்தீங்கன்னா அந்த தரிசனத்துல அங்க என்ன தோன்றதுன்னு சொல்லி பார்க்கும்போது நெருப்பு தணல்கள், நெருப்பு அக்கினி கலந்து அங்க வந்து தெரியுது மேகத்துல. அப்போ வேதாகமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஜீவராசிகள் எல்லாமே இப்படிதான் விவரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ரீபிரிண்ட் நம்பர் 2350 1வது பத்தியில் இருக்கு. அங்கே நான் படித்தோம் மின்னல் புறப்பட்டதுன்னு பார்க்குறோம். மின்னல் என்பது அறிவினுடைய ஏவல்னு சொல்லி பார்க்குறோம் அன்பான சகோதரர். இப்படியாக இந்த 2ஆம் பாடத்தில் நாம் பார்க்கும்போது பரலோக தரிசனம் பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்களை தான் அடையாளப்படுத்துது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யோபுவுக்கு வெளிப்படுத்தும் போது சொல்றாரு. யோபு 38:1 அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் வந்து அங்க யோபுவுக்கு உத்தரவாகிறார். யோபுவுக்கு வந்த சோதனைகள் பெரும் காற்றிலிருந்து உத்தரவு கொடுக்கிறார். அப்ப அந்த பெரும் காற்று என்பது அன்பான சுவாரஸ்யம் நான் பார்க்கிறோம் பெரிய மேகம். அந்த பெரிய மேகம் என்பது மேகம் என்றால் பொதுவாக உபத்திரவத்தை அடையாளப்படுத்தும். அப்ப தேவன் கொடுக்கக்கூடிய உபத்திரவம், தேவன் அனுமதிக்கக்கூடிய உபத்திரவங்கள் சொல்லி பார்க்கிறோம். யோபுவுக்கு தேவன் வந்து நிறைய உபத்திரவத்தை அனுமதிச்சார். தேவன் அனுமதிச்சு அங்க சாத்தான் தொட முடிஞ்சிச்சு. அப்ப அங்க வந்து பார்க்கும்போது யோபுவுக்கு அங்க தேவன் அனுமதி கொடுத்ததுனால அங்க சாத்தான் வந்து அங்க யோபுவை வந்து தொட்டார்னு சொல்லி பார்க்கணும். இப்படியாக வந்து அந்த ஒரு தரிசனத்துல பெருங்காட்டிலிருந்து உத்தரவு கொடுக்கிறார். பெரிய ஒரு சோதனை யோபுவுக்கு வந்த மாதிரி சோதனை உலகத்தில் யாருக்கும் வரல. அப்படியான ஒரு சோதனையில யோபு இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாருங்க அந்த யோபுவுக்கு அந்த மாபெரும் உபத்திரவத்தின் மத்தியில தேவன் வந்து எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அங்க விடுவிக்கிறவராக இருந்தார். இதை குறித்து நான் பார்க்கும்போது அதாவது நாகும் தீர்க்கதரிசி சொல்லும்போது நாகும் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்துக்குள்ளாய் இருக்கிறது. பாருங்க கர்த்தருடைய வழி எப்படி இருக்குன்னா சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கு. சுழல் காற்று, பெரும் காற்று எல்லாம் மாபெரும் ஒரு உபத்திரவத்தை அடையாளப்படுத்துது. இந்த பூமிக்கு வரக்கூடிய மாபெரும் ஒரு உபத்திரவம், அந்த மாபெரும் உபத்திரம் இந்த மகா உபத்திரவ காலம் வரப்போகுது. அதைத்தான் வந்து இங்க காமிக்கிறார் தேவன்.
எசேக்கியேலுக்கு. பெரும் காற்றிலும் கர்த்தருடைய வழி எப்படி இருக்கு? சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்துக்குள்ளாக இருக்கிறது. எப்படி இருக்கு? இப்படிதான் இருக்கு. இது ஒரு காட்சி எசேக்கியேலுக்கு பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு. கர்த்தர் வந்து இந்த பூமியில அனுமதிக்கூடிய இந்த மகா உபத்திரவ காலத்தை குறித்து, ஏன்னா தேவன் கொடுக்கிற மகா உபத்திரவ காலம், அதான் பெரிய மேகம். ட்ரபிள் பை காட், ட்ரபிள் பை காட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதான் அந்த ஒரு அக்கினி என்பது பூமி வந்து வரக்கூடிய இந்த மாபெரும் உபத்திரவத்தை அடையாளப்படுத்து. அது கர்த்தருடைய நாளை குறித்து தான் பேசுது. பாருங்க, செப்பனியா 1:15 படிக்கும்போது, அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். இப்படி பாருங்க, கர்த்தருடைய நாளை குறித்து பார்க்கும்போது அந்த நாள் உக்கிரத்தின் நாள், தேவனுடைய உக்கிர கோபம் எல்லாம் தெரியக்கூடிய நாள். அது சொல்ற அது இக்கட்டும் இடுக்கமான நாளாம். அது ரொம்ப இக்கட்டும் இடுக்கமான நாள். அது அழிவும் பால் கடிப்புமான நாளுங்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாளுங்கிறார். அது மப்பும் மந்தாரமான நாள். இப்படியாக வந்து இந்த பூமியில தேவன் 4 திசையிலும் சுழல் காற்று எப்படி அடிக்குங்க? சுழல் காற்று வரும் சொன்னார். கர்த்தருடைய வழி எங்க இருக்குது? சுழல் காற்றுல இருக்குது. அப்போ அந்த சுழல் காற்று எப்படி வருது? பூமியினுடைய 4 திசையிலிருந்து அடிக்கக்கூடிய காத்து, 4 திசை காத்துல வந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து அங்க என்ன பெரிய சுழல் ஏற்படும். சுழல் ஏற்பட்டு சுழட்டி அடிக்கும். அப்ப அந்த சுழல் காற்று என்பது இந்த பூமிக்கு வரக்கூடிய மகா பெரிய உபத்திரவ காலத்தை அதான் தேவன் வெளிப்படுத்துற எசேக்கியேலுக்கு. எசேக்கியேல் யாருக்கு அடையாளம்? தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம், மனுபுத்திரன் நாம தான். அப்போ நமக்கு தேவன் வெளிப்படுத்துறான்னு சொல்லி பார்க்கணும். அது எப்ப நடக்கும் சொல்லி பார்க்கும்போது, அதாவது த டே ஆஃப் லார்ட், செப்பனியார் சொன்ன கர்த்தருடைய அந்த நாள், அந்த கர்த்தருடைய நாள்ல ஒரு மாபெரும் உபத்திரவம் வரும். அதான் சொல்றாரு அக்கினி. இந்த அக்கினியை குறித்து பார்க்கும்போது வசனத்துல படிச்சோம். அதாவது அந்த அக்கினி என்பது எரிச்சலின் அக்கினி. தேவனுடைய எரிச்சலின் அக்கினினால பூமி எல்லாம் அழியும். இதை சொல்றாரு ஜட்ஜ்மெண்ட் பை காட். தேவன் கொடுக்கக்கூடிய நியாயத்து ஜட்ஜ்மெண்ட் பை காட். அதான் செப்பனியா சொல்லும்போது செப்பனியா சொல்றாரு, செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். பாருங்க, இப்படியாக வந்து தேவன் சொல்றார். ஏன்னா அவர் கொள்ளையாட எழும்புறார். எல்லா மக்களுக்கும் சொல்ற கொள்ளையாட, நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்காக காத்திருங்க என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன பண்ண போறாருன்னா, அந்த கொள்ளையாடக்கூடிய நாள்ல அவருடைய சினமாகிய உக்கிரம் தெரியுங்களா? அதாவது உக்கிர கோபம் என்பது மிக கடுமையான கோபம். அப்ப தேவனுக்கு உக்கிர கோபம் இருக்கு. என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல நான் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும். பாருங்க, கடைசி நாள்ல ஜாதிகளை சேர்க்கிறாரு. எல்லா ஜாதிகள் மேலையும் அவருடைய சினமாய் உக்கிரத்தை கோபத்தை சொரிய போறார். இந்த பூமியில் நடக்க போகுது. அதனால ஜாதிகளை சேர்க்கிறார். இப்ப சேர்த்துட்டு இருக்காரு. எங்க சேர்த்து வச்சிருக்காரு? உலக நாடுகள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. ஐக்கிய நாட்டு சபையில ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். என் பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால அழியும். இந்த பூமிக்கு தேவன் தரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் பை காட். அன்பான சகோதரர்களே, இப்படியாக வந்து ஒரு மாபெரும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த பூமியில வரப்போகுது. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாம தப்பணும், தேவ பிள்ளைகள் தப்பணும். அதான் வந்து தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, தேவனுடைய மனுஷன் கவனமாக இருக்க வேண்டியவைகள். தேவனுடைய மனுஷன் கவனமாக இருக்க வேண்டியவைகள். நாம தான் தேவனுடைய மனுஷன். நாம் எப்படி கவனமா இருக்கணும்? அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பாருங்க, நமக்கு தான் சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே. அன்பான சகோதரர்களே, இந்த பூமிக்கு வரக்கூடிய மகாபெரிய ஆபத்தை குறித்து பேசிட்டு இருக்கார். மகாபெரிய உத்தரவு காலத்தை குறித்து பேசுறாரு. இந்த மகாபெரிய தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் குறித்து பேசுறாரு. அப்போ இதுல இருந்தெல்லாம் நாம தப்பிக்கணும்னா, நீயோ தேவனுடைய மனுஷனே,
இவைகளை விட்டோடி. எவைகளை விட்டோடி? இந்த உலகம், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்துடைய ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், இவைகளை எல்லாம் விட்டோடி நீதியையும். எதை தேடணுமா? நீதியையும், தேவபக்தியையும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையையும், சார்ந்த குணத்தையும் அடிமையானமா. அப்ப தேவனுடைய மனுஷங்க இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு ஓடணும். எதை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, உலகத்தின் காரியத்தை நோக்கி ஓடக்கூடாது. அந்த உலகத்தின் காரியங்களை விட்டோடி எதை தேடணும்னா நீதியை தேடணுமா. நீதியையும், தேவபக்தியையும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமை, இதெல்லாம் இன்னைக்கு பொறுமை, சாந்த குணம், இதை அடையும்படி நாடு. இந்த குணலட்சணங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப தேவனுடைய மனுஷன் உலகத்தின் காரியங்கள், அதான் சொல்றார், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி. அப்ப நம்ம இவைகளெல்லாம் விட்டு ஓடணும். நீதியை நோக்கி ஓடணும், நீதியை தேடணும், தேவபக்தியை தேடணும், விசுவாசத்தை தேடணும். அன்பான சகோதரர்களே, இப்படியாக இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் இன்னைக்கு கடைசி கால தேவ பிள்ளைகள இல்லைன்னு சொல்லி பார்க்கணும், குறைவா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதெல்லாம் நம்ம தேடணும். நீதியை தேடணும், தேவபக்தியை தேடணும், விசுவாசத்தை அடையும்படி தேடணும், அன்பை அடையும்படி தேடணும், பொறுமையை அடையும்படி தேடணும், சாந்த குணத்தை அடையும்படி தேடணும். அப்ப நம்ம அன்பான உலகம் நமக்கு பெரிய ஆபத்து தான். உலகம் நம்மை பாருங்க, நம்மை இழுக்கும். அதனாலதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நம்ம எல்லா சூழ்நிலையும் தேவனை நோக்கி நம்ம ஓடணும்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அதை நம்ம பார்த்தோம். ஏன்னா தேவன் அவர் சேரக்கூடாத வழியில வாசம் பண்றவர், அவரை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்படியாக தேவனுடைய பிரகாசம் நம்மை மட்டும் சுற்றிலும் பிரகாசிக்கணும், அதான் முக்கியம். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சவுலா இருக்கும்போது கிறிஸ்தவ பிள்ளைகளை துன்புறுத்துறதுக்காக அவர் பக்தி வைராக்கியம் கொண்டு, நியாயப்பிரமாணத்தின் மேல பக்தி வைராக்கியம் கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். அப்ப கிறிஸ்தவ துன்பத்துக்கு தான் தமஸ்கு வழியா போகும்போது என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பாருங்க, அதாவது ஒரு ஒளி அங்க ஆண்டவருடைய தரிசனம் அங்க காமிக்கப்படுது. பிரயாணமா தமஸ்குவுக்கு போயிட்டு இருக்காரு. போகும்போது அன்பான சகோதரர்களை பார்க்கிறோம், சடுதியில வானத்திலிருந்து ஒரு ஒளி சவுலை சுற்றிலும் பிரகாசிக்குது. அவர் விழுந்துட்டார். விழுந்து அந்த ஒளியை பார்க்க முடியல. அங்க என்ன நடக்குன்னு பார்க்கும்போது அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க தரிசனமாகி அப்போஸ்தலன் பவுலை பாருங்க, ஏன் என்ன துன்பப்படுத்துறேன்னு கேட்கிறார். அங்க மகிமை அடைந்த கர்த்தரை அங்க பவுல் பார்த்தான்னு சொல்லிப்பாங்க. பவுல் மகிமை அடைந்த கர்த்தரை பார்த்து அங்க மாபெரும் ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப அதே போலதான் இன்னைக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு, கடைசி கால திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அவருடைய பிரகாசத்தை கொடுக்கிறார். ஏன்னா நாமெல்லாம் ஆண்டவருடைய மலைப்பிரசங்கத்துல சொல்லுவார் இல்லைங்க, உலகத்துக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சம், நம்ம வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர், பிரகாசிக்கக்கூடியவர்கள். நம்ம இருக்கிற இடங்களை பிரகாசிக்கணும். பாருங்க, இருக்கிற இடங்களை பிரகாசிக்கணும். உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோம். அதான் நம்ம பார்க்கும்போது இந்த தேவ பிள்ளைகள் வெளிச்சமா இருக்கிறாங்கிறத தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தில் படிக்கும். அவருடைய பாதங்கள் உளிக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. பாருங்க, இங்க நம்ம படிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்துல, யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, ஆண்டவருடைய பாதங்கள் அந்த நிற்கிறாரு. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. உலைக்களத்துல காய்ந்த, உலக்களம் அப்படிங்கிறது அந்த உருக்கக்கூடிய அந்த களம், உலைக்களத்துல காய்ந்த பிரகாசமான வெண்கலம். அந்த உலைக்களத்துல பாருங்க, நம்ம பார்த்துக்கிறோம், அந்த இரும்பெல்லாம் அந்த பற்றையில தீயில வச்சு காட்டும்போது எப்படி இருக்கு, எப்படி பிரகாசிக்கும், பயங்கரமா தக்கன்னு பிரகாசம். அந்த மாதிரி இங்க பார்க்கிறோம், அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்துதான். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சல் போல் இருக்கு. இப்படியாக அந்த பாதம் பிரகாசமா இருக்கு. அதான் நான் பார்க்கும்போது his feet were like burnished bronze. அப்ப பார்க்க வெளிப்படுத்து 1:15 படிக்கும். அதாவது உலைக்களத்துல காஞ்ச ஒரு பிரகாசமான வெண்கலம் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது பாருங்க, இந்த வெண்கலம் எப்படி இருக்குன்னா பாருங்க, the glory metal,
இந்த குளோரி மெட்டலில் பார்க்கும்போது, அதாவது கடைசி கால அந்த பாத அங்கங்கள், பாதம் எப்படி இருக்குன்னா உலைக்களத்துல காஞ்ச வெண்கலம் மாதிரி பிரகாசிக்குது, பிரகாசமா இருக்கு, பிரகாசமான வெண்கலம். அதாவது சொகுசாவினர் பிரகாசமான வெண்கலம். இது வந்து கடைசி கால பாத அங்கங்களுக்கு இந்த நிறம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசி கால பாதங்களுக்கு இந்த பிரகாசமான வெண்கலம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பொதுவாக பார்க்கும்போது செம்பு, வெண்கலம் அல்ல செம்பு. செம்பு வந்து எதை அடையாளப்படுத்துகிறது? மனித பரிபூர்ணத்தை, மனித பரிபூர்ணம், ஹியூமன் பர்ஃபெக்ஷன், ஹியூமன் பர்ஃபெக்ஷனை வந்து அடையாளப்படுத்துது. அப்போ இந்த ஒரு பர்ஃபெக்ஷனை நோக்கி தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் போயிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக அந்த கடைசியால பாதகங்கள் எப்படி இருக்கு, அவங்களுக்கு தான் இந்த நிறம் கொடுக்கப்படுது, சொகுசாவு நிறம், த குளோரி மெட்டல். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்குறாரு, கடைசியால பாதகங்கள் எப்படி அங்கே இருக்கிறாங்கிறது. இதை வந்து எசேக்கியேல் பார்க்குறாரு. பாருங்க, எசேக்கியேல் யாருக்கு அடையாளமா இருக்காருன்னா நமக்கு தான் அடையாளமா இருக்கார். எசேக்கியேல் பார்க்கறத இன்னொரு எசேக்கியேல் பார்த்துட்டு இருக்கிறோம். எசேக்கியேல் பார்க்கறது இன்னொரு எசேக்கியேல் பார்க்கிறார். யாரு எசேக்கியேல்? அன்னைக்கு எசேக்கியேல் பாபிலோட சிறைப்பட்டு போன எசேக்கியேல் பார்க்கிறார். அந்த எசேக்கியேல் யாருக்கு அடையாளமா இருக்காருன்னா நமக்கு அடையாளமா இருக்கிறார். எசேக்கியேல் பார்க்கறத நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். எசேக்கியேல் ஆகி நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அன்பான சகோதரன், அப்ப இப்படியாக வந்து இங்க இந்த பூமியில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கிறோம், நாம தான் பார்க்கிறோம். ஏன்னா பாருங்க, அதாவது இந்த பூமியில வரக்கூடிய ஆபத்தை குறித்து ஏசாயா சொல்லும்போது, ஏசாயா 13ஆம் அதிகாரத்துல வசனம் 5-6, கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். இப்படியாக கர்த்தருடைய நாள் வருங்கிறார். கர்த்தர் வருகிறாருன்னா அவர் நாள்ல தான் வராரு. அதாவது வரும்போதே அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் உக்கிர கோபத்துல தான் வராரு. தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அப்போ அந்த ஒரு நாள் வரும்பொழுது கர்த்தருடைய நாளுக்கு முன்பாக எல்லாரும் அலறுவார்கள். அலறுங்கள், கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குங்களா? சமீபமா இருக்கு. எசேக்கியேலுக்கு அன்னைக்கு வெளிப்படுத்தினார்னா அன்னைக்கு நடக்கிறத வெளிப்படுத்தல, இந்த கடைசி காலத்தில் நடக்கிறதா தேவன் வெளிப்படுத்தி இருக்கார். அது எப்படி வருதுன்னா சர்வ வல்லவரிடத்திலிருந்து எப்படி வருது? மகா சங்காரம். சங்காரம்னா பெரிய அழிவு, மகா சங்காரமா வருது. அப்படி வரும்பொழுது இந்த பூமியில என்ன நடக்கணும்? மாபெரும் ஒரு ஆபத்தான காரியம் நடக்கும். அப்ப பார்க்கும்போது ஏசாயா 13:14 படிக்கிறோம். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். இப்படியாக எல்லாம் நடக்கும். அந்த நாளை குறித்து நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்காரு. கர்த்தருடைய நாளை மல்கியாவும் கூட சொல்றாரு. மல்கியா 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா தீர்க்கதரிசியும் அந்த நாளை குறித்து பேசுறாரு. கர்த்தருடைய நாளை சூளை மாதிரி எரிகிற நாள் வருமா? அதான் கர்த்தருடைய நாள். சூளை எப்படி எரியும்? பயங்கர ஹீட்டா இருக்கு. அந்த மாதிரி எரிகிற நாள் தான் கர்த்தருடைய நாள். அந்த சூளை மாதிரி எரிகிற நாள்ல அகங்காரிகள் எல்லாம் முன்னாடி நிற்க முடியாது. அகங்காரிகள் அக்கிரமம் செய்யறவங்க எல்லாம் துரும்பாயிருவாங்க. சூளைக்கு முன்னாடி, எரிகிற சூளைக்கு முன்னாடி எல்லாம் துரும்பாயிரும், யாரும் நிற்க முடியாது. வரப்போகிற அந்த நாள் வந்து அந்த அகங்காரிகளையும் அக்கிரமம் செய்கிறவங்களை என்ன பண்ணணுமா? சுட்டரிச்சுங்கிறார். அதாவது அது வேரையும் கொப்பையும் அப்படி என்ன தெரியுங்களா? வேரையும் கொப்பையுங்கிறது என்னத்துங்க? அடியோட எதுவுமே இருக்காது, அடியோட வாரிட்டு போயிடும், அடியோட அழிச்சிடும். அதான் சொல்றாரு என்று யார் சொல்றாங்க? சேனைகள் கர்த்தர். அப்போ எரிகிற சூளையை போல அந்த நாள்ல அகங்காரிகள் அக்கிரம் செய்யற எல்லாரையும் அது சுட்டெரிச்சிரும். அது வந்து வேரையும் கொப்பையும் வைக்காம அழிச்சிடும் சொல்லிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கர்த்தருடைய நாள் வரப்போகுது. அதை தரிசனமா அங்க காமிக்கிறாங்க. அடுத்த எசேக்கியேல் 1:5 படிச்சோம். அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் எப்படி இருக்குங்களா? மனுஷ சாயலா இருக்குது. அவருடைய சாயல் வந்து மனுஷ சாயல். அப்போ மனுஷ சாயலாக அந்த ஒரு சாயல் 4 ஜீவன்கள்
அவருடைய சாயல் வந்து மனுஷ சாயலாக இருக்குது. அப்போ இது வந்து மனுஷ சாயலான அந்த பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்கள் மனுஷ சாயலாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய சாயல் யார்? இமேஜ் ஆஃப் காட் யாருங்க? இமேஜ் ஆஃப் காட் யாருங்க? கர்த்தருடைய சாயலா இருக்கிற கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர் வந்து பாருங்க, கர்த்தருடைய சாயல்னா பாவமே அறியாதவர், பாவம் செய்யாதவர். ஆனா பாருங்க என்ன ஆச்சுன்னா, அவர் பாவமாம்சின் சாயலா வெளிப்பட்டார். 2 கொரிந்தியர் 5:1 படிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லோகோஸாக எத்தனை வருஷங்கள் பிதாவாகிய தேவனோடு இருந்தார், பாவம் இல்லை. மனுஷகுமாரனா இந்த பூமியில பிறந்தார். பிறந்ததிலிருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த மரிக்கிற தருணம் வரைக்கும் அவர் வந்து பாவம் இல்லாமல் திறந்தார். பாருங்க, நாம் அவருக்குள்ள நீதியாகும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன பண்ணார்? பாவமாக்கினார். ஏன்னா பாவமே அறியாதவர். பஸ்கா ஆட்டுக்குட்டி மாண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த ஆட்டுக்குட்டி பாருங்க எதுவுமே தெரியாது, அது போன்றவர் தான் மாண்டவராக இயேசு கிறிஸ்து. பாவம் அறியாத ஆண்டவரை பாவமாக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நீதி. பாவம் இல்லாமல் தான் அவர் இருந்தார். பரிசுத்த ஆவியினால கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பிறந்தது முதல் அவர் வந்து இறக்கிற வரைக்கும் பாவம் இல்லாம இருந்தார். அது தேவனுடைய வல்லமை, கிருபை. ஆனா கடைசியில் வந்து தேவன் வந்து மறிக்கும் போது அவரை பாவமாக்க வேண்டும் அப்படின்னு பாருங்க, அவருடைய சாயலா இருக்கிற குமாரனை வந்து பாவமாக்குறார். நமக்காக, நம்ம மேல கொண்ட அன்பு அதான் பார்க்கணும். அவரை வந்து பாவமாக்கி நமக்காக வந்து பாத்தீங்கன்னா பலியாக கொடுத்தார், நம்ம மீட்கிறதுக்காக சொல்லி பார்க்கிறோம். அப்போ இது வந்து நம்ம மேல கொண்ட அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு. இது அன்பு வந்து வெளிப்படுத்துது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, எசேக்கியேல் 1:6 பார்க்கிறோம், வாசிக்கலாம். அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு செட்டைகளும் இருந்தன. பாருங்க, அந்த தரிசனத்தை காமிக்கும் போது அவைகள் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு முகம். நன்னான்கு முகம்னா ஒவ்வொன்றுக்கும் 4 முகம், ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருக்கான். நன்னான்கு செட்டைகளும் இருக்குது. அந்த ஜீவன்களுக்கு எப்படி காக்குறேன்னா, எவரிஒன் ஹேட் 4 ஃபேஸஸ், எவரிஒன் ஹேட் 4 ஃபேஸஸ், 4 விங்ஸ். அப்போ பார்க்கும்போது அந்த தரிசனத்தில் காமிக்கிறார், அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு செட்டைகளும் இருக்கு. இப்படிதான் அந்த அந்த தரிசனம் காமிக்கப்படும். ஒரு பிரம்மாண்டமான தரிசனத்தை காமிக்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் 4 முகம் இருக்குது, நன்னான்கு செட்டைகளும் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் 7வது வசனத்தை படிக்கும்போது எசேக்கியேல் 1:7 அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன, அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய் இருந்தன, அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. பாருங்க, அந்த கால்கள் பார்க்கும்போது நிமிர்ந்த கால்கள், கால்கள் வந்து நிமிர்ந்து இருக்குது, நிமிர்ந்து நிற்குது. அதுல பார்க்கும்போது அவருடைய உள்ளங்கால், அந்த உள்ளங்கால் எப்படி பாருங்க, கண்ணுக்குட்டியின் கால். கண்ணுக்குட்டி கால் பார்த்துக்க, அந்த கண்ணுக்குட்டியினுடைய கால் மாதிரி இருக்கா. கண்ணுக்குட்டியினுடைய உள்ளங்காலுக்கு ஒப்பாக இருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்துடைய வருணமாக மின்னிக் கொண்டிருக்குது. அந்த கால்கள் துலக்கப்பட்ட வெண்கலம். வெண்கலம் இடத்துல செம்பு. இது வந்து மனுஷ பரிபூர்ணத்தை அடையாளப்படுத்துது, ஹியூமன் பர்ஃபெக்ஷன். அப்படி மின்னிக்கிட்டு பார்க்குறோம். இப்படிதான் அந்த தரிசனம் காமிக்கப்படுது. அன்பான சகோதரர்களே, இப்படி இந்த 4 முகங்கள், 4 சட்டைகள், அப்புறம் கால்கள் வந்து கண்ணுக்குட்டி, உள்ளங்கால்கள் வந்து கண்ணுக்குட்டியின் கால்கள் மாதிரி நிமிர்ந்து நிற்குது. விரிகுளம் இருக்குதுல்ல, விரிகுளம் பாருங்க, இப்படிதான் இந்த மாதிரி பார்க்குற பாருங்க, கண்ணுக்குட்டியின் கால் எப்படி அந்த விரிகுளம்போட அங்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இது வந்து பார்க்கும்போது பிதாவாகிய இந்த 4 ஜீவன்கள் வந்து பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்களை அடையாளப்படுத்துது. இது 4 பிரிந்ததுங்கிறத குறிக்கிறார். ஒவ்வொரு குணலட்சணம் 4 பிரிந்து இந்த உலகத்துடைய 4 டைரக்ஷனுக்கு மூவ் ஆகுது. இந்த உலகத்துடைய 4 திசைக்கு என்ன ஆகுது பாருங்க. சிங்கம் 4 முகம், மனுஷ முகம் 4 முகம், காளமுகம் 4 முகம். அப்புறம் அடுத்தது இன்னொன்று என்னங்க, கழுகு, அது 4 முகம். இது 4 முகம், 4 சட்டைகள். அப்போ 4 திசைகள் இருக்கு.
அப்ப 4 திசைகளுக்கும் பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய வல்லமை, அவருடைய ஞானம், நீதி, அன்பு எல்லாம் மூவ் ஆகுது, போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை அடையாளப்படுத்துகிறது நம்ம. அப்ப இந்த இதெல்லாமே பாருங்க 4 டைரக்ஷனுக்கு மூவ் ஆக போகுது அப்படின்னு தெரியுங்களா. இது வந்து பிதாவாகிய 4 குணலட்சணம் எல்லா ஜனத்துக்கும், பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அதாவது தெரியப்படுத்த சித்தமாயிட்டார் தேவன் அப்படிங்கிற அடையாளப்படுத்து. அந்த செட்டைகள், பொதுவா செட்டைகள் வந்து எதை குறிக்க பார்க்கும்போது பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 1:9. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடே சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. பாருங்க, அந்த செட்டைகள் குறித்து பார்க்கும்போது ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோட என்ன இருக்குதா, என்ன பண்ணுதமா? 4 ஜீவன்கள், ஒவ்வொன்றின் செட்டைகள் எப்படி இருக்கு? மற்ற ஜீவனோட செட்டையோட சேர்ந்து இருக்கு. அவைகள் செல்லும்போது எப்படி போகுதமா? திரும்பாம போகுதா, ஒரே மாதிரி நேர்முகமா போகுது. நேர்முகம் என்னத்துங்க? முன்னாடியே நோக்கியே போயிட்டு இருக்கு, பின்னிட்டு திரும்புறது, முன்னாடியே போயிட்டே இருக்குது, முன்னேறி செல்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாக சென்றன. அந்த காட்சி எப்படி இருக்குது? இப்படிதான். ஒவ்வொன்றும் சட்டையும் ஒன்றோடொன்று மற்றதன் சட்டையோட சேர்ந்து இருக்குது. இப்படிதான் ஒரு ஜீவனோட சட்டை இன்னொரு ஜீவனோட சட்டையோட சேர்ந்து இருக்கு. இந்த படத்துல இருக்கிற மாதிரி தான். அவைகள் செல்லுகையில திரும்பாம போகுதான், ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அதுல நான் படிக்கிறோம், அதாவது இந்த சட்டைகள், இந்த சட்டைகளை குறித்து பார்க்கும்போது பாருங்க, நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். எசேக்கியேல் 1:10 படிங்க. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகுமுமாய் இருந்தன. பாருங்க, இப்படியாக வந்து வலது பக்கத்துல 4 மனுஷ முகம் சிங்கமும், வலது பக்கத்துல இடது பக்கத்துல 4 எருது முகமும் கழுகு முகமா இருக்குது. இப்படியாக வந்து அந்த 4 திசையை நோக்கி இருக்குதுங்கிறத நான் பார்க்கிறோம். அதாவது சிங்கம், அப்புறம் காளை, அப்புறம் மனுஷ முகம், அப்புறம் கழுகு, இப்படிதான் பார்க்கும். அப்போ இந்த செட்டைகள் எதை குறிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, செட்டைகள் ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கிறது எதை அடையாளப்படுத்துகிறதுனா, செட்டைகள் என்றாலே பொதுவா பாருங்க ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு சொல்லி பார்க்கிறோம். இது வந்து சத்தியத்தை அடையாளப்படுத்துகிறது. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 91:5. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். பாருங்க, அதாவது நம்ம 91 சங்கீதமே படிக்கிறோம், அது தேவனுடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்டது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிலையில தங்குவான். நான் படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிலையில தங்குவான். அப்புறம் அடுத்த வசனம் படிங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். அடுத்தது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது. அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா, அங்க இந்த இரவுல உண்டாகக்கூடிய பயங்கரம், இரவில் உண்டாகக்கூடிய பயங்கரம், இந்த உலகமே இருட்டில் இருக்குது, இரவில் உண்டாகும் பயங்கரம் அப்படின்னு அந்த பயங்கரமான காலத்துல தான் வாழ்ந்துக்கிறோம். இப்போ இதை குறித்து படிக்கும்போது ரீப்ரிண்ட் நம்பர் 33-32 1வது பத்தியில, ரீப்ரிண்ட் நம்பர் 49-26 2வது பத்தியில, தெய்வீக சத்தியத்தை பகிர்ந்தளிக்கும் காரியத்துல ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத, யோவான் 9:4 படிக்கிறோம், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்போ ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகா உபத்திரவ காலம். அதுதான் வந்து பாக்குறோம், அந்த மகா உபத்திரவ காலமாகிய இருண்ட இரவின் பயங்கரம், அது மாபெரும் ஒரு பயங்கரம். அப்பொழுது பயங்கரமும் கொந்தளிப்பும் உபத்திரமும் துன்புறுத்தலும் இந்த பூமியில இருக்கும். இதான் வந்து இரவுல உண்டாகக்கூடிய பயங்கரம். ஒரு கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், அப்படிப்பட்ட காலம் தான் மகா உபத்திரவ காலம். அங்க வந்து என்ன இருக்குன்னா, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் பகலில் பறக்கும் அன்பு, பகல்ல பறக்கும் அன்பு, அதாவது வரவிருக்கும் இருண்ட இரவோடு தற்காலத்தை ஒப்பிடுகையில தற்காலமானது பகல் என்று அழைக்கப்படுகிறது. ரீப்ரிண்ட் நம்பர் 33-32 1வது பத்தியில. அடுத்தது ரீப்ரிண்ட் நம்பர் 49-26, அதாவது 2வது பத்தியில அவதூறுகள் மற்றும் தவறான சித்தரிப்புகள், அவதூறுகள் மற்றும் தவறான சித்தரிப்புகள். அப்புறம் நடுப்பால் இருப்பதை போல வெளியரங்கமாக இருக்கும். ரீப்ரிண்ட் நம்பர் 24-50 3வது பத்தியில படிக்கும். இதுல வந்து பகலில் பறக்குது அம்பு. அம்பு என்பது கீழே போட்டிருக்கு,
சத்தியத்தை எதிர்ப்பவர்களுடைய கசப்பான வார்த்தைகளாய் அம்புகள். சத்தியத்தை எதிர்ப்பவங்களுடைய கசப்பான வார்த்தைகள், அதுதான் அம்பு. இதை வந்து நம்ம பார்க்குறோம். ரீபிட் நம்பர் 33, 32, 40 இருக்குது, 49, 24 இருக்கு. அப்போ அன்பான சகோதரர் நம்ம பார்க்கும்போது இந்த சட்டைகள் என்பது ஒரு பாதுகாப்பு. கோழிக்கு வந்து அது குஞ்சை வந்து என்ன பண்ணுமா, ஆபத்துல வந்து தன் சட்டையின் கீழே வச்சு மறைச்சு வச்சு பாதுகாத்துக் கொள்ளும். ஆபத்து வரும்போது அவர் சட்டையின் மறைவிட வச்சு பாதுகாத்துக் கொள்ளும். இப்படியாக வந்து தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அதான் உபாகமம் 32:4 படிக்கும்போது, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பாருங்க, அதாவது அவர் கண்மலை. அந்த கண்மலையை நோக்கி நம்ம பாதுகாப்பா போகணும். பாதுகாப்பா போய் ஓடி அவர்கிட்ட அடைக்கணும். நமக்கு 2 கண்மலை, பிதாவாகிய தேவன் நித்திய கண்மலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான கண்மலை. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, அவங்க கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அவருடைய சட்டையினுடைய பாதுகாப்பு தான். அந்த சட்டையின் பாதுகாப்பு இன்னைக்கு தேவன் அவர் பிள்ளைகளுக்கு தர்றார். அதான் அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகள் கீழே நீ அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம். இது ஒரு பாதுகாப்பு தானே. அதாவது நம்ம படிச்ச வசனத்துல அவர் தமது சிறகுகளால உன்னை மூடுவார். இந்த சிறகுகளால மூடுறது ஒரு பாதுகாப்பு. அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா. பரிசையும் கேடகம், பரிசை கேடகம் பாதுகாப்பு தரக்கூடியது, நம்மளை காக்கக்கூடியது. அந்த மாதிரி அவருடைய சத்திய வசனம் நமக்கு இருக்குது. அப்ப அந்த சிறகு பார்க்கும்போது, அதாவது சட்டை, விரிந்திருக்கிற சட்டை வந்து எதை பழைய ஏற்பாடு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டார் தேவன். மூடி இருக்கிற சட்டை புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்படாத விஷயங்கள் நிறைய வெளிப்படுத்தி வர்றார் தேவன். அன்னைக்கு வெளிப்படுத்தல, இந்த எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தல. அன்னைக்கு தேவன் வந்து வெளிப்படுத்தல எசேக்கியேலுக்கு. புதிய ஏற்பாட்டினோட சத்தியங்கள் அன்னைக்கு வெளிப்படுத்தல, பழைய ஏற்பாட்டின் சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அன்னைக்கும் பாருங்க, எசேக்கியேலாகிய நமக்கு தேவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கார். அது விரிந்த சட்டையை அடையாளப்படுத்துது. விரியாத சட்டைகள் பார்க்கும்போது அந்த ஜீவன்கள் ஒரு சில சட்டைகள் விரியாம இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளிப்படுத்தப்படாத சத்தியங்களை அடையாளப்படுத்துது. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து பாருங்க எல்லாவற்றையும் கொடுக்குறாரு. அவர் வந்து கண்மலையா இருக்காரு, பாதுகாக்கிறாரு. அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நீதி நியாயக்கடை இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவன் பிடிக்கும். அவர் நீதியும் செம்மையுமானவர், அப்படிப்பட்ட தேவன் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்கள் வந்து பார்க்கும்போது இது எதை குறிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஜீவனுடைய கால்கள் எப்படி இருக்கு நம்ம படிச்சு பண்ணீங்களா, நேரா இருக்கு. அந்த நேரங்கிறது என்ன சொல்லுவோம், பொதுவாகவே அந்த நேரா போகணும், நேரா இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்குதுன்னா ஒரு நேர்மையான விஷயத்தை அடையாளப்படுத்து, ஒரு நேர்மையான விஷயம், அநீதி இல்லாத விஷயம், அநியாயம் இல்லாத விஷயம். அப்போ அது பார்க்கும்போது போகும்போது அந்த சட்டைகள் ஒன்றோட ஒன்ற சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. சட்டைகள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கிறது, சட்டை என்பது இங்கே சத்தியத்தை அடையாளப்படுத்துது. இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கிறதுங்கிறது அப்போ ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இதோட சத்தியம் ஒன்றோட ஒன்று லிங்க் உள்ளது, ஒன்றோட ஒன்று சேர்ந்தது தான். அது போகும்போது பாருங்க தேவன் சொல்றாரு, நான் என்னுடைய வசனத்தை அனுப்புறேன், அது நான் என்ன விரும்பணும்னா அந்த காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் அப்படிங்கிறார். அப்ப அது விரும்பிய திரும்ப அது வாய்க்கும்படி செய்யும். அப்ப தேவன் அனுப்பின சத்தியங்கள் நேர்முகமா போகும். நேர்முகமா போகும்னா அங்க வந்து அதுல நேர்முகம் என்பது அது நீதியாக இருக்கும், நியாயமாக இருக்கும். ஏன்னா அவர் நியாயக்கேடு இல்லாத தேவனா இருக்காருன்னு சொல்லுவாங்க. அவர் நீதியும் செம்மையுமானவர். அடுத்தது படிக்கும்போது அவரை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 145:17 கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையும் உள்ளவருமாய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அவருடைய வழியில நீதி உள்ளவர், அவருடைய கிரியைகள், அவர் வழியெல்லாம் நீதி தான், நீதியுள்ள வழிகள் தான். அவருடைய கிரியைகள் எப்படி இருக்குதாமா, கிரியைகள் எல்லாம் கிருபையுள்ளவருமா இருக்கிறாரு. கிருபையுள்ள தேவன் நம்ம தேவன். அப்ப கிருபையுள்ள தேவனா இருக்காரு, அவர் வழியில நீதி உள்ளவரா இருக்காரு, அவர் கிருபை மிகுந்த தேவனா இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பாதத்துல வந்து பார்த்தோம்ல, அந்த ஜீவனுடைய பாதம் அது வந்து எது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது விரிகுளம் இருக்குது. எப்படி இருக்குதுங்க, விரிகுளம். கண்ணுக்குட்டியின் கால்னு பார்த்தோம் இல்லைங்களா, கண்ணுக்குட்டிக்கு விரிகுளம் இருக்குமா இருக்காது. கண்ணுக்குட்டிக்கு அதாவது மாடு அதனுடைய கன்றுக்குட்டியை பார்த்துருக்குறோம், அதுக்கு விரிகுளம் இருக்குமா இருக்காதுங்க.
இருக்கும். விரிகுளம் இருக்கும். விரிகுளம்னா நான் தெரியும், அந்த காலினுடைய அந்த பாதத்துல வந்து அந்த 2 பக்கம் இருக்கு, அதனுடைய சென்ட்ரல் கேப் இருக்கு, அதான் விரிகுளம். அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? அந்த விரிகுளம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உறுதியை அடையாளப்படுத்து. அது வந்து அந்த அந்த கண்டுக்குட்டியானது உறுதியா நடக்கிறதுக்கு நிக்கிறதுக்கு அது வந்து அந்த விரிகுளம் பயன்படுது. இது வந்து உறுதியான தன்மையை, மாறாத தன்மையை கொண்டதை அடையாளப்படுத்துது. புரியுதுங்களா? உறுதியான தன்மை, மாறாத தன்மையை அடையாளப்படுத்துது. அடுத்து பார்க்குறாரு எசேக்கியேல் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகிற அக்கினித்தழலின் தோற்றமும் எசேக்கியேல் 1:13 அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. 13 வசனம் இல்லையா? ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. பாருங்க, அந்த ஜீவனுடைய சாயல் எப்படி இருந்ததுன்னா அவைகள் வந்து எரிகிற அக்கினி தழலின் தோற்றம் இருந்துச்சான். 4 ஜீவன்கள். அந்த 4 ஜீவன் என்ன சாயல்? மனுஷ சாயல். இப்போ மனுஷ சாயலான 4 ஜீவன்களும் அதோட தோற்றம் எழுப்பியா அந்த ஜீவனோட சாயல் எப்படி இருக்குங்களாமா? நீ தலைப்பது தான் அந்த 4 ஜீவனுடைய தோற்றத்தை பார்க்கும்போது அந்த ஜீவனுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால் அவைகள் எரிகிற அக்கினித்தழலின் தோற்றம் மாதிரி இருக்குதா. எரிகிற அக்கினித்தழலின் தோற்றம் மாதிரி இருக்குதா. அது சொல்றாரு தீவர்த்திகளின் தோற்றமா இருந்துச்சா. தீவட்டி பார்க்குறோம்ல, தீவட்டி அந்த தோற்றத்துல இருக்குதா, வெளிச்சம் தரக்கூடியதா இருக்குது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ள உலாவி பிரகாசமா இருந்தது. அந்த அக்கினி வந்து ஜீவன்களுக்குள்ள உலாவி அது வந்து பிரகாசமா இருக்குதா. அந்த அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். அந்த அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இந்த அக்கினி தழல், அந்த அக்கினி தழல்ல தோற்றத்துல இருக்குது அந்த சாயல். அப்புறம் அக்கினியிலிருந்து மின்னல் புறப்படுதா அப்படின்னு அன்பானவர்களை பார்க்கும்போது இது வந்து அக்கினி என்பது நமக்குள்ள வசனம் கொழுந்து விட்டு எரியும். அது எங்க இருக்குன்னு பார்க்குறோம். அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவட்டிகளின் தோற்றம். ஏன்னா வசனத்துல படிக்கிறோம், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தேமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குதுன்னு படிக்கணும். அப்போ அது வந்து வெளிச்சம் தருது, நமக்குள்ள வந்து வழிகாட்டுதுன்னு பார்க்குறோம். அப்போ நமக்குள்ள வழிகாட்டுறது சத்தியம். வசனங்கள் கொழுந்து விட்டு எரியணும். அது எப்படி இருக்கணுமா? அதாவது எப்படி இருக்குன்னா அக்கினியிலிருந்து எப்படி வருது? மின்னல் புறப்படுது. மின்னல் வந்து எப்படி இதாகும்? அவனுடைய ஃபாஸ்ட் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மின்னல் ஃபாஸ்ட் ஸ்பீடு. அப்போ அந்த ஸ்பீடு அந்த அளவுக்கு அந்த மின்னல் மாதிரி நம்ம இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஸ்பீடு அந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்க்கணும். அப்போ பாருங்க, அதாவது வசனம் என்பது நமக்குள்ள தொடர்ந்து கிரியை செஞ்சுட்டே இருக்கணும், எரிஞ்சுட்டே இருக்கணும், குழந்து விட்டு எறியணும். அதான் நான் பார்க்குறேன். அது வந்து தேவபிள்ளை குறிப்பிட்டு சொல்லும் போது வெளிப்படுத்தல் 1:15 படிக்கிறோமா நீங்க? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1:15. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. பாருங்க, இங்க அவருடைய பாதங்கள், அந்த பாதங்கள் வந்து உலைக்களத்துல காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அப்படின்னா இது வந்து இந்த பாத அங்கங்கள் நாம தான். உலைக்களத்துல காய்ஞ்ச வெண்கலம் மாதிரி இருக்குது, அவ்வளவு பிரகாசமா இருக்கு. இப்போ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு சத்திய வெளிச்சத்தை பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம், வெளிச்சம் தந்து வந்துருக்கிறோம். இன்னைக்கு வந்து அவருடைய சத்தம் அப்படின்னா அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தைகள் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்குது. இன்னைக்கு பெருவெள்ளத்து இறைச்சலை போல சத்தியம் போயிட்டு இருக்குது. இது வந்து இன்னைக்கு பாருங்க, இது எல்லா பக்கம் போகுது. மின்னல் எல்லா பக்கம் பிரகாசிக்கிற மாதிரி இது எல்லா பக்கம் இது போகுதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த பாத அங்கங்கள் மூலமா தேவன் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கார். இந்த பாத அங்கங்கள் வந்து இன்னைக்கு வந்து பிரகாசத்தை கொண்டு இருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். பிரகாசம், சத்திய வசனத்தை பிரகாசிச்சுக்கிறாங்க.
அதான் அவருடைய சத்தம் வந்து பெருவெள்ள திரைச்சல் மாதிரி போயிட்டு இருக்குது. பெருவெள்ள திரைச்சல் மாதிரி போயிட்டு இருக்குது. அதுவும் பாருங்க, அந்த சட்டைகள் என்பது சத்தியம், ஒன்றோட ஜாயின். வேத வசனம் எப்படி இருக்குங்க? ஒன்னோட ஒன்று லிங்க். கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிங்க. அவள் ஒன்று ஜோடி இல்லாது இராது. எல்லாருக்கும் ஜோடி இருக்கு, ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இது நேர்முகமாக தான் போகும், திரும்பாது, பின்னிட்டு திரும்பாது. அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் போகும். அப்போ தேவனுடைய சத்தியங்கள் எப்போவுமே அது வந்து வெறுமையாக திரும்பாது, அது வந்து பின்னிட்டு திரும்பாது, அது நேர்முகமாக போகும். தேவன் சொன்ன காரியத்தை வாக்கியம்படி செய்யும். அப்போ அந்த சத்தியம் இன்னைக்கு யாருக்கு இருக்குன்னா, இன்னைக்கு எசேக்கியேலாகிய நம்ம இடத்துல தான் இருக்கு. நம்ம இடத்துல தான் சத்தியம் இருக்கு. அப்போ எசேக்கியேலுக்கு தேவன் வெளிப்படுத்துறாருன்னா, இந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை இந்த 2வது வகுப்புல வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னும் நிறைய வெளிப்படுத்த போறாரு. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு வெளிப்படுத்த போறாரு. இன்னும் நிறைய பாடங்கள் இருக்குது. அப்ப தொடர்ந்து வரக்கூடிய வாரத்துல இந்த பூமியில் நடக்கக்கூடிய உபத்திரவத்தின் மத்தியில எப்படி இந்த உலைக்களத்துல காஞ்ச பிரகாசமான வெங்கலம் போலக்கூடிய தேவ பிள்ளைகள் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எப்படி தேவன் வெளிப்படுத்துறாருங்கிறத அடுத்த வகுப்புல நாம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தி வராங்க. ஆமீன்.